ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு எஸ்என் சீக்ரெட் சமையலில் நம்ம ஒரு ஸ்வீட் பண்ண பாருங்க, பொட்டுக்கடலை வச்சு. அது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? பாருங்க, ஒரு கப்பு நான் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். அதை ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா இந்த பொட்டுக்கடலையை வறுத்துருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொட்டுக்கடலை ஸ்வீட்டு. நல்லா வறுத்துருங்க. இந்த பொட்டுக்கடலை இருக்கிற பச்சை வாசனை போகிறதுக்கு வறுத்துக்கணும். பாருங்க, பொட்டுக்கடலை நல்லா வாசனையாக வருது. பச்சை வாசனை போயிட்டா நல்லா இருக்குங்க ஸ்வீட்டு. அதனால இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. சாப்பிடும்போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. பாருங்க, நல்லா வறுத்தாச்சு. பாருங்க, கலர் சேஞ்ச் லைட்டாக வறுத்துக்கோங்க, ரொம்ப கருவக்கூடாது. பச்சை வாசனை போகிற மாதிரி வறுத்துட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போடணும். கொஞ்ச நேரம் ஆறட்டும், அவ்வளோதாங்க. ஆற வச்சு பாருங்க, அதுக்கப்புறம் கல்லையை நம்ம ஆற வச்சு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஆற வச்சு இப்போ இது நெய்ஸை ஃபைன் பவுடராக பண்ணி பாருங்க. அதே கப் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு கடலை பொட்டுக்கடலை, ஒரு கப்பு வெல்லம் போட்டுக்கோங்க. அதே ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ வெல்லம் போடுறீங்களோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா இதை வெல்லத்தை கரைச்சிக்கலாம். நல்லா வெல்லம் கரைஞ்சி வரணும். வெல்லம் கரைஞ்சிச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். மண் இருப்போம், வடிகட்டிட்டு நம்ம வடிகட்டி இதுல ஊற்றிக்கலாம். பாருங்க, வடிகட்டிட்டு கழுவிட்டேன். கொஞ்சம் உள்ள மண் இருக்கும் அந்த வெள்ளத்துல. நல்லா பார்த்து வடிகட்டி பாருங்க. அதை எடுத்து அப்படியே இதில் ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணும். இது நல்லா கொதிக்கிச்சு வரட்டும். பாருங்க, நம்ம பொட்டுக்கடலையை நைஸாக இந்த மாதிரி பொடி பண்ணின்னு வந்துடுங்க. பாருங்க, இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு வரணும் நைஸாக. இப்போ நம்ம இதில் போட்டு கலக்கிக்கலாம். கொதிக்குது பாவு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்குங்க, கட்டி இல்லாமல். கொஞ்சமாக கட்டி இல்லாமல் போட்டு நம்ம இதை நல்லா கலக்கிடுங்க. பாருங்க, இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நம்ம நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய்யை ஊற்றி நம்ம நல்லா நெய்யை ஊற்றி நல்லா இது நல்லா சுருண்டு வரணும். நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அவ்வளோ. பொட்டுக்கடலை எல்லார் வீட்லையும் இருக்கும். ஈஸியாக இதை நம்ம பண்ணிக்கலாம். பர்ஃபி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. 2 ஸ்பூன் நெய் இருந்தால் போதும். இப்படி கடாயில் ஒட்டாமல் நல்லா வரணும். அதுக்கு நீங்கள் நல்லா இதை நெய் ஊற்றி நல்லா தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம இதில் ஊற்றிக்க போகிறோம். அதில் போட்டு நம்ம ஆற வைக்கணும். உங்கள் வீட்டில் டிஃபன் பாக்ஸோ ஏதோ சின்னதாக இருந்தால் அதிலே போட்டு நீங்கள் இதை சிம்பிளாக பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டான பதம் வந்துடுச்சு. லெவல் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஆற வச்சுருங்க. பாருங்கள், லெவல் பண்ணியாச்சு. இந்த டப்பாவில் உங்கள் வீட்டில் எது அகலமாக இருக்கோ அந்த டப்பாவில் போட்டு லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ நேரம் ஆறட்டும், அப்புறம் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆறிடுச்சு. நம்ம இதில் ஒரு தட்டில் வச்சு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, வந்துடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. இப்போ அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில்
பாருங்கள், பர்பி பொட்டுக்கடல பர்பி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஈஸியாக வீட்டில் இருக்கிறத வச்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப சாப்பிடுவாங்க விரும்பி. இது டேஸ்டியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. சூப்பராக வந்துடுது பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருந்தது. நிறைய சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நல்லாயிருக்கு. இந்த டிஷ்ஷு வந்து யார் யாருக்கு பிடிக்கும் டிஷ்ஷு நல்லா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத ஹஸ்பண்ட் சீக்ரெட்டை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இன்னொரு டிஷ்ஷில் பார்ப்போம்.